பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் சென்சிட்டிவான ஒரு வாழ்க்கை. உலகத்தான் போல் நாம் வாழ்ந்துவிட முடியாது. உலகத்தாரை நாம் கவனித்து பார்ப்போமேயானால் பொய், ஏமாற்றுதல், வெளி வேஷம், ரெண்டகம் பண்ணுதல், குறை சொல்லுதல், மற்றவனுடைய உயர்வை தடுத்தல், இப்படிப்பட்ட அநேக துன்மார்க்கமான சுபாவங்கள் அவர்களுக்குள் காணப்படும். அந்த சுபாவங்கள் நமக்கு எதிராகவும் செயல்படும். கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கு விரோதமாகவும் இப்படிப்பட்ட பொல்லாத மனித சுபாவங்கள் எழும்பும். அநேக நேரம் அது நம்மை சோர்வுக்குள் கொண்டு போகும், செயல்பட விடாமல் தடுக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 21:7. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். இங்கு ராஜா என்று குறிப்பிடப்படுவது நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் முழுவதும் தேவனை நம்பியிருந்தார். அது மட்டுமல்ல, உன்னதமானவருடைய தயவு அவருக்கு கிடைத்திருந்தது. அது நிமித்தம் உலகத்தில் மோசமான பாடுகள் மத்தியில் கடந்து போகும்போது கூட அவர் அசைக்கப்படாதிருந்தார். நாமும் ஒருவேளை இப்படிப்பட்ட பாடுகளுக்குள் இருந்து கொண்டு இருக்கலாம். என்ன செய்வது என்று வேதனையோடு யோசித்து கொண்டு இருக்கலாம். பாடுகள் மேல் பாடுகள், வேதனைகளுக்கு மேல் வேதனை, மனிதர்கள் செய்கிற துன்பங்கள் நம்மை வாட்டி வதைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த துன்பத்தின் மத்தியிலும் நாம் ஸ்திரமாய் நிற்க வேண்டுமானால் உன்னதமானவருடைய தயவை நாம் கேட்டு ஜெபிப்போம். அதை நாம் பெற்றுக்கொண்டால் நம்மளுடைய மரணமே சமீபமாய் இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாயிருக்கும். ஏனென்றால் நாம் அசைக்கப்பட போவதில்லை என்கின்ற ஒரு நிச்சயம் நமக்குள் உண்டாகும். காரணம், தேவனுடைய தயவு நமக்குள் இருப்பதால். எனவே அந்த தயவை நாம் நாடுவோம். ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். போராட்டங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் எப்படி மேற்கொள்வது? சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் எல்லாருமே துரோகம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறார்கள், பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள், என்னை கீழே தள்ளுகிறவராய் இருக்கிறார்கள். நான் எப்படி இதில் மீண்டு வருவது என்று உங்களுக்கு கேள்விகள் இருக்குமே. ஆனால் இந்த வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள். உன்னதமானவருடைய தயவை கேளுங்கள். அந்த தயவை நீங்கள் பெற்றுக்கொண்டால் எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாமல் இருக்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.